ஹே गाइस, இன்னைக்கு நம்ம ராஜபுத்திரன் சொல்லிட்டு ஒரு கமர்ஷியல் வில்லேஜ் ஓரியன்டட் மூவி தான் பார்க்க போறோம். இந்த மூவியோட மெயின் கேரக்டர் சஞ்சய் பேர் தான். ஹீரோவான பச்சமுத்து, அவரோட அப்பா செல்லையா அண்ட் அவரோட காதலியான பூச்செண்டு அண்ட் வில்லன்க ரெண்டு பேர். ஒருத்தன் பேர் பாத்தீங்கன்னா தேவராஜ், இன்னொருத்தன் பேர் லிங்கா. செல்லையா தவம் இருந்து பெற்றது தான் அவரோட பையன் அண்ட் அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. பையன் மேல பாத்தீங்கன்னா மிகுந்த அன்பு கொண்டவரா இருக்காரு செல்லையா. அவருக்காக என்ன வேணாலும் செய்ய வேண்டிய ஒரு நிலைமையில தான் இருக்கா. பையன் கடைசி வேலைக்கு கூட போக தேவையில்ல, நானே உழைச்சு என் பையனை பாத்துப்பேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கெத்தா சுத்திட்டு இருப்பாரு. ஒரு நேரத்துல பையனுக்கு யாராச்சும் வேலை வாங்கி தரேன்னு சொன்னாலும் சரி, இந்த வேலை அந்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாலும் சரி டென்ஷன் ஆயிடுவாரு. அதே சமயம் அவருக்கு ஒரு பொண்ணே இருந்தாலும் பொண்ணை விட மகன் மேல தான் ரொம்ப அன்பா இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா பட்டமுத்துவும் தன் அப்பா மேல ரொம்பவே அன்பு கொண்டவரா இருக்காரு. இருந்தாலுமே தன்னோட அப்பாவான செல்லையா கஷ்டப்படுறத பட்டமுத்துனால பார்க்க முடியல. சோ அப்பாக்கு தெரியாம ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அதே சமயம் ஊருக்குள்ள வேலை செஞ்சா அப்பாக்கு தெரிஞ்சிரும். ஊருக்கு வெளியில போய் வேலை செய்யலாம், அதுக்கு அப்பா விடவும் மாட்டாரு. எங்க போற ஏன் போறன்னு சொல்லி கேள்வி கேட்பாரு. இதனால அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஐடியா கேக்குறாங்க. அப்பா அவரோட ஃப்ரெண்ட் இல்லீகலா மணி லாண்டரி பண்ற வேலை செய்யலாம், இது ரொம்பவே ரகசியமானது, யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா கூட்டி போறாரு. அதே சமயத்துல இந்த ஸ்டோரியும் 80 காலகட்டத்துல நடக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல வேலை செய்யற எல்லாருமே தபால் மூலமா பணம் அனுப்புவாங்க. அது எல்லாத்தையும் அங்க இருக்கிற சொந்தக்காரங்களுக்கு ஒருத்தன் டிஸ்ட்ரிபியூட் பண்ற வேலை எல்லாத்தையும் பண்றதே லிங்கான்ற அந்த வில்லன் தான். அவன் என்ன பண்றானா வெளிநாடுல இருந்து வர பணத்தை எல்லாத்தையுமே பொலிட்டிஷியன் கருப்பு பணத்தை வெள்ளை பணமா மாத்துறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறான். இந்த விஷயம் ரொம்பவே இல்லீகல்ன்றனால ஊருக்குள்ள வேலை இல்லாம சுத்திட்டு இருக்க சில பேர் கூட்டிட்டு வந்து அவங்க மூலமா அவன் தொழில் நடத்திட்டு வரான். அதுல ஒரு ஆளா தான் நம்ம ஹீரோ இப்ப அவங்க கேங்ல போயிருக்கு. அந்த சமயத்துல அவர் வேலையில இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல இருக்கிற பொண்ணு இவருக்கு அறிமுகமாறாங்க. அவங்க தான் ஹீரோயினான பூச்செண்டு. ரெண்டு பேருக்குமே பார்த்த உடனே பிடிச்சிருக்கு. சில மோதல்கள் ஆரம்பிச்சு அப்புறம் காதல்கள். பூச்செண்டுக்கு அப்பா அம்மா கிடையாது, ஒரே ஒரு பாட்டி தான். அவங்களும் கடன் தொல்லையால அவதிப்பட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த கடன்லாம் அடைச்சு அவங்கள காப்பாத்துறாங்க. பூச்செண்டு ரொம்பவே தைரியமான பொண்ணு, ஆம்பளைக்கு நிகரா சண்டை போடக்கூடிய திறன் படைச்சவங்க. ஒரு நாள் பணத்தை டெஸ்ட் பண்ணனும்னு சொல்லிட்டு போறப்ப ஹீரோ கிட்ட இருந்து யாரோ பணத்தை திருடிறாங்க. இந்த விஷயத்தை அவர் வில்லன் கிட்ட சொல்லணும் வரப்ப யாருமே அங்க நம்பல. அவர் பாத்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சாரு. இந்த விஷயத்தை கேட்டு வர செல்லையா தன்னோட வீட்டு பத்திரத்தை எடுத்து வந்து அந்த வில்லன் நடைய வீசிட்டு உன் கடன் அடைச்சிட்டு வீட்டு பத்திரத்தை வாங்கிக்க சொல்லிட்டு அங்க இருந்து கௌரவமா பேசிட்டு இருக்காங்க. தெரியாம தான் பையன் தான் வருத்தப்படுறன்னு சொல்லிட்டு இல்லீகலான வேலை செய்ய நினைச்சு பாத்தீங்கன்னா செல்லையா வருத்தப்படுறாரு. இருந்தாலும் தான் பையன் மேல பாசத்தினால அதெல்லாம் மறந்துட்டு எப்படியாச்சும் கடன் அடைக்கணும்னு நினைக்கிறாரு. நாளுக்கு மேல நாளும் ஆக வில்லன் குரூப் செல்லையா வீட்டு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 நாள் டைம் இருக்கு, அதுக்குள்ள நீ கடன் ரிட்டர்ன் பண்ணலனா உங்க வீட நாங்க எடுத்து அப்படி சொல்லிட்டு மிரட்டி இல்லீகலான வேலை செய்யறது லிங்கா அண்ட் அவர் கீழ கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறது மீசக்காரனான தேவரா. இதெல்லாம் ஒரு பக்கம் போக ஹீரோக்கு தகவல் வருது. இந்த மாதிரி அந்த குரூப் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கிட்ட வீடு வாங்கி எழுதிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சோ இதனால சந்தேகப்பட்டு ஹீரோ இத பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணி சில விஷயம் ஹீரோக்கு தெரியவும் வருது. இந்த மாதிரி பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஆளுங்க போறாங்க. அதுல சொந்த வீடு யாரு இருக்கோ அவங்கள டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை பாத்தீங்கன்னா திருடி முக்கியமா இந்த திருட்டு நடத்துறது வேற யாரும் இல்ல, லிங்காக்கு கீழ வர்க் பண்ற தேவராஜ் தான். லிங்காவோட இடத்தை பிடிக்கணும்ன்றது அந்த தேவராஜோட நோக்கமே. அதுக்காக தான் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பாத்துட்டு இருக்கான். இந்த விஷயம் லிங்காக்கு தெரியாது. அந்த எல்லா விஷயத்தையும் பட்டமுத்து செல்லையா கிட்ட சொல்றாரு. செல்லையாவும் பட்டமுத்து ஒண்ணா போயிட்டு வில்லன் கேங் கிட்ட இந்த மாதிரி எங்களோட பத்திரம் 2 நாளுக்குள்ள வரணும் சொல்லிட்டு வான் பண்ணிட்டு போயிடுறாங்க. லிங்காவும் சொன்ன சொல்ல தவறாம அவரோட பத்திரத்தை எடுத்து வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. தேவராஜுக்கு பட்டமுத்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவர் கொடுறதுக்காக ஆள் அனுப்புறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து காப்பாத்த எப்படியோ நம்ம ஹீரோ தப்பிச்சிராரு. இதனால கோவம் வந்து நம்ம ஹீரோ இவங்களை விடக்கூடாது சொல்லிட்டு போலீஸ் கிட்ட இவங்க பண்ற மணி லாண்டரி பத்தி காட்டி கொடுத்துறாரு. அந்த இடத்துக்கு கூட்டி போயிறாரு. அங்க போயிட்டு போலீஸ் எல்லாரும் செக் பண்ணா எதுவுமே கிடைக்கல. ஆனா தர்பூசணிக்குள்ள எல்லா பணத்தையும் பதுக்கி வச்சு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரு. அதை வெளியே கொண்டு வந்தாரு. இதனால பாத்தீங்கன்னா லிங்கா கூட சேர்ந்து எல்லாரும் கைது பண்ணி கைதான விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால அவர் கூட கான்டாக்ட்ல இருந்த பெரிய மனுஷங்களும் சரி பொலிட்டிஷியன் சரி அவர்கிட்ட கான்டாக்ட் கட் பண்ணிடுறாங்க.